வெல்கம் டு என்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதம் மே 31ஆம் தேதிக்குள்ளே இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணல அப்படின்னா ஸோ அவங்களோட ரேஷன் கார்டு ரத்து பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரேஷன் கார்டு அல்லது குடும்ப அட்டை என்பது அரசு தரப்பிலிருந்து பொதுமக்களுக்கு வழங்கப்படும் ஒரு ஆவணமாகும். ரேஷன் திட்டத்தின் கீழ் இந்த ரேஷன் கார்டு வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாமல் நிதி உதவியும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு தொடர்பான விதிமுறைகளை மத்திய அரசு வகுத்துள்ளது. அதே போல மாநில அரசுகளும் சில விதிமுறைகளை வைத்துள்ளன. ரேஷன் கார்டில் KYC சரிபார்ப்பு மிக முக்கியம். KYC சரிபார்ப்பை முடித்த பயனாளிகளுக்கு மட்டுமே ரேஷன் உதவிகள் தொடர்ந்து கிடைக்கும். அதை முடிக்காவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த KYC அப்டேட்டை கட்டாயம் வந்து எல்லாரும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்க போனால் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். குடும்ப தலைவரின் மொபைல் நம்பர் ரேஷன் கார்டில் இணைக்கப்பட வேண்டும். ரேஷன் தொடர்பான தகவல்கள் அந்த மொபைல் நம்பருக்கே அனுப்பப்படும். மொபைல் ஃபோனில் ரேஷன் செயலியை பயன்படுத்துவதற்கும் மொபைல் நம்பர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மொபைல் நம்பரை சிலர் அடிக்கடி கொண்டிருப்பார்கள். அதே போல சில நேரங்களில் மொபைல் ஃபோனுடன் சிம் கார்டு தொலைந்துவிடும். சிலர் மிகவும் பழைய மொபைல் நம்பரை வைத்திருப்பார்கள். இது போன்ற பல காரணங்களால் புதிய மொபைல் நம்பரை மாற்ற வேண்டியிருக்கும். அப்போது அந்த புதிய மொபைல் நம்பரை ரேஷன் கார்டில் இணைக்க வேண்டும். ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் எப்போதுமே ஆக்டிவாக இருக்க வேண்டும். ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் உங்களுடைய புதிய மொபைல் நம்பரை உடனே ரேஷன் கார்டில் அப்டேட் செய்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் ரேஷன் உதவிகள் கிடைப்பதில் சிரமம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதம் மே 31ஆம் தேதிக்குள்ளே இந்த KYC அப்டேட்டாக இருக்கட்டும், இந்த ஃபோன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்களோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. அப்டேட் பண்ணல அப்படின்னா ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டை ரத்து பண்ணுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்.